ஊழல் குற்றச்சாட்டுகள் துறையில் இருக்கு. அந்த 3 மாதத்தில் அதை சரி செய்யப்படும் சொல்லியிருக்கீங்க. அந்த அதிகாரிகள் மீதோ இதற்கு முன்னிருந்த அமைச்சர்கள் மீதோ அது தொடர்பான நடவடிக்கைகள் எதுவும் இருக்குமா? இல்லை, இப்போ நடவடிக்கை எடுக்கிறது முக்கியம் இல்லை. கவர்மெண்ட்டோடைய ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்ரஸாக கொண்டு போகணுங்கிறது தான் முக்கியம். யாரும் பழி வாங்குறதோ இல்லை வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து இந்த டிஸ்மிஸ் பண்ணி தூக்குறதோங்கிறது முக்கியம் கிடையாது. அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் எந்த விதமான லீக்கேஜ் இல்லாமல் கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரி செய்ய சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து இன்றைக்கி அனைத்து துறை சார்ந்த உயரதிகளோட மீட்டிங்கை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக அவங்க பக்கம் இருக்க என்ன பிரச்சனைகள் அது வந்து மக்கள் பிரச்சனை கேட்டாச்சு. இப்போ அரசு அதிகாரிகளோட கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கோம். ஃபைல் வந்து மேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ செக்ரட்டரியேட்லையோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து கார்பரேஷன்லேயோ வந்து செக்காக இருந்துச்சுன்னா, இல்லை ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ண ஒர்க் எங்கே ஸ்டாப் ஆயிருக்குங்கிறத ஒரு 10 நாள் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். வந்து ஒரு ஆர்டர் போகிறதோட அரசு ஊழியர்கள் பக்கத்துலேருந்து என்ன பிரச்சனைகள்னு கேட்டிருக்கோம். எந்த திட்டங்களும் சரி செய்யாமல் இருக்குது. அதுமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன தேவைகள், ஒரு காவல்துறை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன தேவைகள்னு கேட்டிருக்கோம். சிசிடிவி தேவையான உடனே பொருத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஐடிவிங் பசங்க வேணும்னா உடனே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மக்கள் குறைய வந்து நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு தெருவாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அரசு ஊழியர்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்காம ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளையும் அரசு ஊழியர்கள் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன தேவைகளும் கேட்டிருக்கோம். 10 நாளில் வந்து பிரச்சனைகள் என்ன, சரி செய்யறதுக்கு என்ன தேவைகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு அமைச்சருங்கிற முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை வந்து நம்ம வந்து மேலெடுத்து கொண்டு போய் அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு. அதை என்னுடைய பணி நான் சரி செஞ்சுட்டாலே கண்டிப்பாக அவங்க இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க வந்து கரெக்டாக செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து இந்த திமுகவோட ஊழியர் அதிமுக ஊழியருங்கள பிரிவுலாம் கிடையாது. எல்லோரும் அரசு ஊழியர்கள் தான். அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆக்ஷன்ஸ் தான் வந்து பேசுமே தவிர இப்போ பேசுறதை நம்ம அதிகமாக குறைச்சிட்டு ஆக்ஷன்ஸில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக வந்து இப்போ சிறப்பாக பணி செய்வோன்னு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. கஞ்சா போதை வந்து தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. அது எவ்வளோ நாளில் வந்து தடுக்கப்படும் சார்? ஏன்னா அது தனியாக ஆன்டி டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ நாளில் வந்து தடுக்கப்படும்? இல்லை, இப்போ தான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து அதுக்கான ஆன்டி டாஸ்க் ஃபோர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைச்சா அதை சரி செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழே இருக்கக்கூடிய 6 வார்டு இருக்குன்னா 6 வார்டு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். முன்னாடி வந்து பழைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கோ இல்லை காவல்துறைக்கு தெரியாமல் நடந்ததில்லை. இப்போ கடுமையான ஆக்ஷன்ஸை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலியமாகவே மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். காவல்துறை அவங்களோட வந்து சேர்ந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். அதை இம்மீடியட்டாக இன்றைக்கி நைட்ல இருந்தே வந்து எங்கே சேல்ஸ் இருக்கோ இம்மீடியட்டாக பேட்ரோலை போட்டு எங்கே சேல்ஸ் இருக்குங்கிறத உடனடியாக போர்க்கால அடிப்படையில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படணுங்கிறத நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்கோம் போலீஸ்கிட்ட. காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பும் எந்த விதமான இடையூறு இல்லாமல் பொறுப்பை வந்து எங்கள் பக்கத்துலேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். உறுதியாக காவல்துறை அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து இப்போலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மதுக்கடை வந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம், சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதே எங்களது முதல் குறிக்கோள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்த விமர்சனம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தோல்வி விரக்தியில் பேசுகிறார் என்றும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல, சிறப்புமிக்க நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் குறிக்கோள் என்றும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகையில் அதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.